இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா கால வார நாள் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 26 முடிய. அந்நாள்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைசாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைசாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னத்தான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்கல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். தன் ஒரே மகனையே அளித்த கடவுள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடலில் சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்று பனிப்பாறையில் மோதி உடைந்ததால் அதில் பயணம் செய்த பயணிகள் யாவரும் உயிர்காக்கும் படகுகள் மூலம் கரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இறுதியாக ஒரே ஓர் உயிர்காக்கும் படகு மட்டும் இருந்தது. அந்த உயிர்காக்கும் படகிலும் பயணிகள் யாவரும் ஏறிக்கொள்ள இன்னும் ஒருவர் மட்டுமே ஏறி அமரும் அளவுக்கு அதில் இடம் இருந்தது. அந்த நேரத்தில் உடைந்து போன கப்பலில் இருந்த ஓர் ஆப்பிரிக்க அடிமை வெளியே வந்தான். அவனுடைய மார்பில் அவன் எதையோ இறுக பற்றிக் கொண்டிருந்தான். அவனை அந்த நிலையில் பார்த்துவிட்டு உயிர்காக்கும் படகில் இருந்தவர்கள், உன்னுடைய மார்போடு வைத்திருப்பதை தூக்கி எறிந்துவிட்டு இங்கே வா, நாம் அனைவரும் இங்கிருந்து தப்பித்து விடலாம் என்றார்கள். அவனோ, நான் என்னுடைய மார்போடு வைத்திருப்பது பொருட்கள் அல்ல, என்னுடைய தலைவரின் 2 மகன்கள். அவர் இவர்களை என்னை நம்பி ஒப்படைத்திருக்கின்றார். இவர்களை நான் தூக்கி எறிந்துவிட்டு என்னால் உங்களோடு வர முடியாது என்றான். பிறகு அவன் தன் தலைவரின் 2 மகனிடம், நீங்கள் உங்கள் தந்தையும் என் தலைவரமானவரிடம் சென்று பிறகு உங்களுடைய உயிரை காப்பாற்றும் பொருட்டு நான் என்னுடைய உயிரை தந்தேன் என்று மறக்காமல் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரையும் உயிர்காக்கும் படகில் ஏற்றிவிட்டுவிட்டு அவன் கடலில் மூழ்கி இறந்து போனான். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் ஆப்பிரிக்க அடிமை தன் தலைவரின் 2 மகன்களை காப்பாற்ற தன்னையே தியாகம் செய்தான். ஆண்டவராகி கடவுள் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலைவாழ்வு பொருட்டு அந்த மகனையே அளிக்கின்றார்.
அதை பற்றி இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இயேசுவுக்கும் நிக்கதேமிற்கும் இடையே நடக்கும் உரையாடல் இன்றைய நற்செய்தியில் அதன் உச்சத்தை அடைகின்றது என்று சொல்லலாம். நற்செய்தியில் இயேசு நிக்கதேமிடம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்கிறார். கடவுள் எந்த அளவுக்கு உலகின் மீது அன்பு கூர்ந்திருந்தால் தன் மகனையே அளித்திருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ளலாம். கடவுள் திருவுளம் எல்லாரும் மீட்பு பெறுவது முதல் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதற்காக அவர் ஒரே மகனை உலகிற்கு அளிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருத்தூதர்கள் ஆண்டவரின் தூதரால் விடுவிக்கப்பட்டு வாழ்வு பற்றிய செய்தியெல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். வாழ்வு பற்றிய செய்தி எனில் இயேசுவை பற்றிய செய்தி. காரணம், இயேசு வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கின்றார் என்று தூய யோவான் நற்செய்தியில் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆதலால் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி நமக்கு நிலைவாழ்வு கொடுக்க விரும்புகின்றார் எனில் அவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழ்வதே நாம் செய்ய வேண்டிய முதன்மையான செயல். எனவே இறைமகன் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து அவர் தரும் நிலைவாழ்வை பெறுவோம். இயேசுவும் வாழ்வும் வேறு வேறு அல்ல. தமது பேரன்பை புறக்கணிப்பவர்களையும் கடவுள் அன்பு செய்கிறார். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோர் அவரை பற்றிய செய்தியை மற்றவருக்கு அறிவிப்பது கடமை. நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் என்று ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் தூய பவுல் கூறுவார். எனவே நம்மீது பேரன்பு கொண்டிருக்கும் ஆண்டவரிடம் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். நியூ ஹைப்ரட்ஸ் தீவில் நற்செய்தி அறிவித்து வந்தவர் ஜான் ஜி பேடன். இவர் அங்கு கடவுளின் வார்த்தையை அறிவித்ததை கேட்டு பலரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இது அங்கிருந்த இனக்குழு தலைவருக்கு பிடிக்கவில்லை. இதனால் அவர் அவரை ஆள் வைத்து கொல்ல முடிவு செய்தார். ஒரு நாள் இரவு இனக்குழு தலைவர் அனுப்பி வைத்த ஆள் ஜான் ஜி பேடனை கொல்வதற்காக கொடிய ஆயுதங்களோடு இவர் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார். அப்போது பேடன் இருந்த இடத்தை சுற்றி வெள்ளை நிற உடை அணிந்த வானதூதர்கள் அணிவகுத்து நின்றார்கள். அக்காட்சியை பார்த்துவிட்டு அவன் தலை தெறிக்க ஓடிப்போய் நிகழ்ந்தவற்றை இனக்குழு தலைவரிடம் சொன்னான். தலைவரோ அவன் குடிபோதையில் உளறுகின்றான் என நினைத்துக் கொண்டு மீண்டுமாக அவனை அங்கு அனுப்பி வைத்தார். மீண்டுமாக அவன் பேடன் இருந்த இடத்திற்கு சென்றபோது வானதூதர்கள் 2 வரிசையில் வீட்டை சுற்றி அணிவகுத்து நின்றார்கள். அதை பார்த்துவிட்டு அவன் வேகமாக ஓடி வந்து நடந்ததை ஒன்று விடாமல் இனக்குழு தலைவரிடம் சொன்னான். இப்போது அவர் தான் அனுப்பி வைத்த ஆள் சொல்வது உண்மைதான் என நம்பத் தொடங்கினார். மறுநாள் காலையில் இனக்குழு தலைவர் நேரடியாக பேடனிடம் சென்று, இரவில் உம் வீட்டை சுற்றி காவலுக்கு அணிவகுத்து நிற்கும் ஆள்கள் பகலில் எங்கு போவார்கள் என்றார். பேடன் முதலில் ஒன்றும் புரியாமல் விழித்தார். பின்னர்தான் அவர் தன்னை காக்க வானதூதர்கள் தன் வீட்டை சுற்றி அணிவகுத்து நின்றிருக்கின்றார்கள் என்ற உண்மையை புரிந்து கொண்டார். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வார்த்தையை அறிவித்து வந்த ஜான் ஜி பேடனை ஆண்டவரின் தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்திட்டனர். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில்
தாவீது, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் என்கிறார். அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். தாவீது பாடிய புகழ்ச்சி பாடல்தான் திருப்பாடல் 34. இத்திருப்பாடலை அவர் தன்னை துரத்தி வந்த சவுலிடமிருந்தும் அதன் பின்னர் காத்து மன்னர் ஆக்சிடமிருந்தும் ஆண்டவர் காத்ததால் அவரை புகழ்ந்து பாடுகின்றார். இதை முதல் சாமுவேல் புத்தகத்தில் 21 அதிகாரம் 10-15 முடிய பார்க்கிறோம். எதிரிகளிடமிருந்து ஆண்டவர் தன்னை காத்ததற்காக அவரை போற்றி புகழும் தாவீது தன்னோடு சேர்ந்து மற்றவர்களும் ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைக்கின்றார். தாவீது தனக்கு ஆபத்து வந்தபோது அவர் மனிதருடைய உதவியை நாடவில்லை, மாறாக அவர் ஆண்டவருடைய உதவியை நாடினார். ஆண்டவரும் அவரை எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் விடுவித்து காத்தார். நாமும் நமது துன்ப நேரங்களில் மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய உதவியை நாடி அவரது ஆசியை பெறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஆண்டவரை தவிர நமக்கு அடைக்கலம் தருபவர் யாரும் இல்லை. ஆண்டவர் தம் அன்பர்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் பெரிது. அவற்றை நினைத்து நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன் என்று திருப்பாடல் 81 அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் கூறுவார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை துன்பங்களிலிருந்து விடுவிக்கும் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு மன்றாடி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.